இட்லி தோசை சப்பாத்திக்கு டேஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, தக்காளி வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் 10, இஞ்சி கொஞ்சம், எல்லாமே ரெடியாக எண்ணெயில் போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ போட்டு இது கூட வந்து கொஞ்சம் கசகசா, சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து இந்த வதக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் வெட்டிக்கோங்க. பெரிய வெங்காயம் வெட்டி வந்து ஒரு பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் வந்து 2 கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, நம்ம வெட்டி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக வெட்டி அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அப்புறம் தக்காளி வேக வச்ச தண்ணி ஊற்றி, மிக்ஸி ஜார் கழுவுன இந்த தண்ணியை ஊற்றி உங்களுக்கு தேவையான திக்னஸில் வந்து நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ டேஸ்டான ஒரு